ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஒரு சாரியை வச்சு எப்படி 10 வயசு பிள்ளைக்கு மேக்ஸி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து அந்த சாரியோட ப்ளவுஸ் பீஸு. இது கைக்கு மட்டும் எம்ப்ராய்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சாரியை வச்சு நம்ம ப்ளீட் வச்சு எப்படி மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து அளவு ட்ரெஸ்ஸு. இதோட ஷோல்டர் வந்து 5 இன்ச் இருக்குது. ஆர்ம் ஹோலு 4.5 இன்ச்சு. இந்த பாடி பார்ட்டோட ஹைட்டு 12 இன்ச் இருக்குது. இது அப்பர் பாடி 8 இன்ச் இருக்குது. இப்போ வந்து நெக்கோட இறக்கம் 3 இன்ச்சு இருக்குது. அதுமாரி நெக்கோட அகலமும் 3 இன்ச்சு இருக்குது. இப்போ லைனிங்கில் நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஷோல்டர் ஜாயினிங்க்கு. இப்போ நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு மார்க் பண்ண போகிறோம். பாடி பார்ட்டோட ஹைட்டு 12 இன்ச்சு. அது இந்த சைடுமே அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலால் கோடு போட்டுக்கலாம். கீழே இறக்கி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு கீழே ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக. இப்போ ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. ஆர்ம் ஹோலு 4.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் பாடி 8 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். நேராக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ சைடை வந்து நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ ஆர்ம் ஹோலை வரைஞ்சிக்கலாம். நெக்கோட இறக்கம் வந்து 3 இன்ச்சு. இதோட அகலம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அது ரெடி அளவு 3 இன்ச்சு. நம்ம மார்க் பண்ணும்போது 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே அதே மாதிரி 2.25 வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட போகிறோம். போட்டுட்டு இப்போ நெக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ தையலுக்காக சைடில் 1.5 இன்ச்சு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். பேக்கில் வந்து நெக்கு தனியாக எடுத்துகிட்டு 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நெக்கோட அளவு பேக்கில் வந்து 4.5 இன்ச்சு. இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறமா பேக்கை தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டை. இப்போ ஆர்ம் ஹோலை இப்படியே கட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்படியே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் பார்ட்டை தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நெக்கோட இறக்கம் வந்து 4.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ பாடி பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு லைனிங்கில். இதுக்கப்புறம் பாட்டம் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நான் 2 மீட்டர் லைனிங் எடுத்தேன். பாடி பார்ட்டு போக பேலன்ஸ் உள்ளதெல்லாம் பாட்டம் பார்ட்டுக்கு வச்சாச்சு. மேலே இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சும் கீழேந்து ஒரு 3 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க்கையும் பிடிச்சிட்டு துணியை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு நல்ல ஃப்ளாராக இருக்கும். துணி ஒடுக்கமாக இல்லாமல் நல்ல ஃப்ளாராக இருக்கும். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்கர்ட் மாடலில் நம்ம பாட்டம் கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு
ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாரியில் வந்த ப்ளவுஸ் பீஸ் எடுத்துடலாம். இப்போ இது ஓரத்தில் ஒரு பார்டர் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து ஓரத்தில் கொடுக்கறதுக்காக. ஏன்னா அப்புறம் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிசைன் இருந்து ஸ்லீவுக்கு இல்லைன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் அந்த பீஸை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எம்ப்ராய்டு பார்ட் இருக்குல்ல, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம், பேக் வந்து ப்ளைனாக தான் இருக்க போகுது. இப்போ லைனிங்கை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நாம் அந்த எம்ப்ராய்டரி பீஸ் கட் பண்ணோம்ல, இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணி இதே மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது வந்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அதை ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பார்ட்டில் கொடுக்குறத விட அது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். பாருங்கள், இது அப்படியே ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பேப்பரில் வந்து ஒரு பார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கு இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்டு நெக் வச்சோம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வைக்கிற மாதிரி இருந்தால் அது டைமண்ட் நெக் தான் நல்லாயிருக்கும். நான் டைமண்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நான் வந்து டைமண்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேட்ச் ஒர்க்கையும் அந்த நெக்குக்கு கீழே வச்சு அதே ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி துணியை எடுத்து விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுட்டு அந்த நெக்குக்கு கீழே இந்த பேட்ச் ஒர்க் வைக்கிறோம். சமமாக எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரியே இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கிறோம். அப்படியே நெக் பீஸ் எடுத்து மேலே வைக்கிறோம். இந்த கீழே வந்து அந்த டைமண்ட் ஷேப் கட் பண்ணோம்ல, அந்த கார்னர்லேருந்து எந்த இடத்திட்ட முடியுதோ அது வரைக்கும் அந்த பார்ட் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அது எங்கே வந்து முடிஞ்சிருக்கோ அதோடு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு காட்டுறேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட கொஞ்சம் கூட இருக்குது, அதனால கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே கரெக்டாக சமமாக போட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கிட்டே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப இறக்கமாக இருக்குது. ஃபுல்லாகவே கட் பண்ண வேணாம், கீழே மட்டும் இப்படி சைடில் வர்றது வரைக்கும் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வச்சு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.